ஓசூர் அருகே மாநில எல்லையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2,34,00,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் பெங்களூருவிலிருந்து ஓசூர் பகுதியில் உள்ள வங்கி ஏடிஎம்களில் நிரப்ப கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் 2,34,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. அதன் ஒரு பகுதியாக தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பறக்கும் படையினர் தமிழகம் முழுவதும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்படும் ரொக்கம் மற்றும் பரிசு பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாநில எல்லையில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி பல்வேறு வங்கி ஏடிஎம்களில் நிரப்புவதற்கு கொண்டு செல்லப்பட்ட 2,34,00,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இந்த பணத்தை வாகனத்தில் வந்த அனுமந்தராயா என்பவர் கர்நாடக மாநில பெங்களூர் ஜேபி நகரில் இயங்கி வரும் ஹிட்டாச்சி கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து எடுத்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஓசூர் பகுதியில் உள்ள 2 வங்கி ஏடிஎம்களிலும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பல்வேறு வங்கி ஏடிஎம்களிலும் நிரப்புவதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட பணம் குறித்து அந்த பகுதிக்கு ஆய்வுக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் எஸ்பி தங்கதுரை ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்துடன் வாகனத்தை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்தை அதிகாரிகள் பணத்துடன் பறிமுதல் செய்து ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த பணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு பணத்திற்கு உண்டான ஆவணங்கள் அளிக்கப்படும் பட்சத்தில் பணம் திருப்பி வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் பறக்கும் படையினரால் 2,34,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.